ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். மலேசியாவில் ஆடியோ லான்ச் முடிஞ்ச மறுநாளே தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேரையுமே டெல்லிக்கு தூக்கி இருக்கிறாங்க சிபிஐ. இன்னைக்கு கரூர் வழக்கில் அவங்க அத்தனை பேர் ஆஜரானதை பார்க்க முடிஞ்சு. அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த வழக்கில் விஜயும் ஒரு ஆளாக சேர்க்கணும், விஜயை விசாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கை மக்கள் மன்றத்தில் எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அதை நிறைவேற்றும் விதமாக பார்த்தீங்கன்னா, ஜனவரியுடைய முதல் வாரத்தில், அதாவது விஜயுடைய கடைசி படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த முதல் வாரத்திலேயே டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராக வேண்டும் என்று அவருக்கும் ஒரு சம்மனை சிபிஐ அனுப்பியிருக்கிறாங்க. கரூரில் மட்டுமே நடக்க வேண்டிய வழக்கு இப்போ டெல்லிக்கு மாறி இருப்பதால தாவேகால அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது. அது மட்டுமல்ல, நேற்றைக்கு மலேசியாவிலேருந்து விஜய் ரிட்டர்ன் ஆகி ஏர்போர்ட்டில் அவர் வெளியே வரும்போது தாவேகா தொண்டர்களாலேயே காருக்கு அடியில் தள்ளிவிடப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவம் விஜய்க்கு ஒரு படிப்பனையும் கொடுக்குது. அது என்ன படிப்பனை, இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் கரூரில் மட்டுமே விசாரித்து வந்த சிபிஐ முதன்முறையாக தன்னுடைய டெல்லி அலுவலகத்துக்கு அத்தனை பேரையுமே வர சொல்லி சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், புசி ஆனந்த், மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய மதியழகன் உள்ளிட்டோரை இன்னைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அதே போலயே ஆஜராகவும் ஆயிருக்கிறாங்க. இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்க ஆஜராகும் போது சிரிச்சுக்கிட்டே போய் ஆஜராவது தான். அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. ஆதவ் அர்ஜுனாவை பாருங்க. நாம எதற்காக ஆஜராகிறோம் அப்படின்றதே இல்லை, துளியும் இல்லை. 41 பேர் இறந்தாங்களே, அந்த இறந்த வழக்குக்காக நம்ம ஆஜராக போறோமே அப்படின்ற எண்ண ஓட்டம் எதுவுமே இல்லை. சிரித்து கொண்டே டெல்லியுடைய சிபிஐ அலுவலகத்துக்குள்ள போறாரு. இவர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாங்கள் எங்களை 16 நாள் துக்கத்தை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம், நாங்கள் அதனால தான் வெளியே வரவே இல்லை, அதனால தான் பேசவே இல்லை, சோறு தண்ணி கூட குடிக்கல அப்படின்னு சொன்னா அதே ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே உள்ள போறாரு. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வீடியோல மதியழகனே காணா. ஏன்னா 4 பேரையும் தான் ஆஜராக சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இந்த சம்பவம் நடந்த உடனேயே இதற்கு காரணமே மதியழகன் தான், எங்களுக்கும் அவருக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் மனு போட்ட போது எப்படி மதியழகனை மட்டும் கழட்டி விட்டு மாட்டி விட்டாங்களோ, அதே மாதிரி சிபிஐ அலுவலகத்துக்கு போகும்போதும் மாட்டி விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆளு அந்த வீடியோல காணவே காணா. ஆனா இப்போ இந்த வழக்கு கரூர்ல இருந்து டெல்லிக்கு மாறி இருக்கு. ஒழுங்கா இந்த வழக்கை எஸ்ஐடி விசாரிச்சிருந்தாவே கரூர்ல ஆஜராகி அவங்க சொல்ற நேரம்லாம் போய் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு கட்சி வேலையை பார்த்துருக்கலாம். இப்ப டெல்லிக்கு அடிக்கடி அலைய விடுவாங்க. டெல்லிக்கு அழைத்து தங்களிடத்துல வச்சு கண்டிப்பாக பாஜக தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை கையில் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா முதல்ல இவங்களுக்கு சம்மன் தான் அனுப்பப்பட்டிருக்கு. அப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில் விஜய் ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ கண்டிப்பாக இனிமே தாவேகாவுடைய செயல்பாடுகள் இருக்கும் தெரியுமா, அதுல ஏதேனும் மாற்றம் வந்தா சிபிஐ கொடுத்த அசைன்மெண்ட்டை இந்த தாவேகா குழு என்பது ஏற்றுக்கொண்டது அப்படின்றத உறுதியா சொல்லலாம். ஒருவேளை அது கூட்டணியாக இருக்கலாம், அல்லது இவருடைய செயல்பாடு இன்னும் கொஞ்சம் மூர்க்கமாக பாஜக அடிப்படைவாத அடிப்படையில் மாறலாம். ஏன்னா இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாறிய உடனே பாருங்களேன், பாஜக என்ற வார்த்தையை அறிக்கையில கூட சொல்வதை விட்டுட்டாரு விஜய். திமுகவை தீய சக்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய பேச்சு என்பது மாறி இருந்துச்சு. அப்ப சிபிஐ ஆஜரானா சிபிஐ நம்மளை உற்றுவாங்க, அவங்களுக்கு ஆதரவாக விலகி இருந்தா நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்ற உத்தியை ஏற்கனவே தாவேகா எடுத்துட்டாங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் கூட பாஜகவை எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விஜய் விடாததற்கு காரணம் அதுதான். அப்போ மீண்டும் சிபிஐ டெல்லிக்கு கூப்பிட்டு இவர்களை கையில் எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்கு பாஜக தமிழ்நாட்டு தேர்தலுடைய அசைன்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் யதார்த்தமாக பொருள் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ இந்த வழக்கில் இவங்க என்ன வாக்குமூலம் கொடுக்க போகிறாங்க, எப்படி பல மணி நேரம் விசாரணை நடக்கும், குடைச்சல் கொடுப்பாங்க, அப்புறம் விஜயை நேரில் கூப்பிட்டு விசாரிச்சா அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நமது விசாரணையில் பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு தாவேகா சிபிஐயில் ஆஜராகும் போது நேற்றைக்கு விஜய்க்கு ஒரு படிப்பனையே நடந்திருக்குங்க. அது வேற ஒன்றும் இல்லை, மலேசியாவிலிருந்து விஜய் அவர்கள் ரிட்டர்ன் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர்றாரு. அவரை சந்திக்கக்கூடிய அந்த ரசிகர்கள்
அவரை போய் நெருக்குறாங்க. பாடிகார்டு கூட அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விஜயை வந்து நசுக்கி கொண்டே காருக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போவதை பார்க்க முடியுது. ஒரு கட்டத்தில் எதுவுமே பண்ண முடியாமல் பாடிகார்டாலேயே நெருக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு விஜய் வந்து காருக்கு கீழே விழுகிறார். இந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா தாவேக்காரர்களும் விஜய் ரசிகர்களையும் பார்க்கணுமே, ஐயோ விஜய் அண்ணாவுக்கு என்னாச்சு, இந்த பிரைவேட் எஸ்கார்டு தான் இவரை பிடிச்சி தள்ளி விட்டது, இவர் என்னன்னு பாருங்க, இவர் யாரும் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெரிய பரபரப்பை உள்ளாக்குறாங்க இந்த விஜய் ரசிகர்கள். ஏன்பா, உங்க கட்சியை சேர்ந்த அஜிதா ஆக்னல் உங்க கட்சி அலுவலகத்துக்கு முன்னு சாப்பிடாம இருந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க, கேட்டை திறக்க சொன்னாங்க, திறக்கலை. சாப்பிடாம இருந்து அவங்க மீது அவதூறை சொல்லி அவங்கள தூக்க மாத்திரை சாப்பிட வச்சு இன்னைக்கு ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக 3 முறை அவங்களுக்கு உடல்நலம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஆறுதலாக பேசுவதற்கு வழியை காணா. கரூரில் உங்களால் தான் 41 பேர் இறந்து போனாங்க. அப்படி இறந்து போனவர்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் விஜயண்ணா சோகமாக இருக்கிறாரு, விஜயண்ணா சாப்பிடாம இருக்கிறாரு, விஜயண்ணா முகத்துல சோகத்தை பாருங்க, மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கெல்லாம் ஈவு இறக்கம் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சியா இருக்கு பாருங்க. விஜய் ரசிகன் என்னங்க, விஜய்க்கே அந்த அக்கறை இல்லைங்க. கரூர் சம்பவம் முடிந்த பிறகு நான் தீபாவளி கொண்டாட மாட்டேன், நான் சோகத்தில் இருக்கேன், தாவேக்கா நிர்வாகிகளுமே தீபாவளி கொண்டாடாதீங்கன்னு சொன்னாரா இல்லையா? அதன் பின்பு தேர்தல் நெருக்கம் வந்துருச்சு அப்படின்னோடனே உடனடியாக கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுறாரு. 2 மாசம் கூட ஆகல, மலேசியாவில் போயிட்டு குத்தாட்டம் போட்டு ஆடுறாருங்க. தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அப்படின்ற பாட்டுக்கு அவர் ஆடுவதும், போக்கிரி பொங்கல் அப்படின்ற பாட்டை போட்டு அவர் ஆடுவதையும் பார்க்க முடியுது. எப்படி ஒரு மனிதனால 41 உயிர்கள் அவரால் பலியானது தெரிந்தும் கூட 2 மாசத்திலே மைண்டை மாத்திக்கிட்டு இப்படியான குத்தாட்டம் போடக்கூடிய மனநிலைக்கு ஒருவனால் வர முடியுமா அப்படின்றது என்னால வந்து யோசிச்சே பார்க்க முடியல. குறைஞ்சபட்சம் கீழே விழுந்த விஜய்க்காது வலிச்சிருக்கும்ல, அந்த வலியை உணரும் போது இப்படிதான் கரூர் மக்கள் நெரிசல்ல இறந்திருப்பாங்க. 10 குழந்தைகள் நெஞ்சில மிதிபட்டு மூச்சு திணறி இறந்தாங்கல்ல. பெண்கள்லாம் தண்ணி குடிக்க முடியாம கழிவறைக்கு போக முடியாம கூட்டத்துல நெருக்கடிக்கு உள்ளாகி கண்ணுக்கு முன்னாடியே மூச்சு திணறி இறந்து போனாங்கல்ல. உங்க கண்ணு முன்னாடி தானே ஒருத்தன் இங்க எல்லா பேரும் இறந்துட்டாங்க பாருங்கன்னா சொல்லி கத்துனா, உங்களோட அட்டென்ஷனை திருப்புவதற்காக செருப்பை எல்லாம் வீசி இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அட்டென்ஷனை திருப்புனாங்கல்ல. நீங்க தானே தண்ணி பாட்டெல்லாம் தூக்கி வீசினீங்க. அப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கீழே உணரும் போது விஜய் உணர்ந்திருப்பாரா? உணர்ந்திருந்தா அவர் நல்லவருங்க. உணரலை அப்படின்னா விஜயை யாராலும் மாற்றவே முடியாது. அன்னைக்கு கரூர்ல 41 பேர் இறந்ததற்கு என்ன ஸ்டாலின் சார் பயமா? எதா இருந்தாலும் என்ன தொடுங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்னுடைய தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டவர் தானங்க இந்த விஜய். கரூர் சம்பவத்திற்கு காரணமே முதலமைச்சர் ஸ்டாலின் தான். நான் எல்லா மாவட்டத்திலையும் பிரச்சாரம் பண்ணேன், ஆனால் அங்கெல்லாம் எதுவுமே நடக்கலை, அது எப்படி சரியாக கரூரில் மட்டும் நடக்குது அப்படின்ற கேள்வியை விஜய் கேட்டாரா இல்லையா? பாதுகாப்பு சரியில்லாமல் அங்கே சதியை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் பேசினாரா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் மலேசியாவிலேருந்து ஏர்போர்ட்டில் வரும்போதே உங்களை கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்கல்ல, அப்போது அதற்கு காரணம் ஏர்போர்ட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்றதானே? பாதுகாப்பு இருந்தால் நீங்கள் வாட்டுக்க வந்து உங்கள் காரில் ஏறி போயிருப்பீங்கல்ல. அப்போ இவ்வளவு கூட்டத்தை அங்கே சேர்த்தது யார்? பாதுகாப்பு குறைபாடு தானே. அப்போது ஏர்போர்ட் யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஏர்போர்ட் ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது. என்ன ஒன்றிய அரசே மோடி சார் பார்த்து பயப்படுறீங்களா? நான் தாவேக்கா உங்கள் கூட்டணிக்கு கூப்பிட்டு வரல அப்படின்றக்காக என்னை கீழே பிடிச்சி தள்ள பார்க்குறீங்களா? என்னுடைய பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுத்த பார்க்குறீங்களா? நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்னை என்ன வேணாலும் பண்ணுங்க, என் தொண்டர்களை வச்சு என்னை கீழே தள்ளி விட பார்க்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? மோடி சார் எனக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்களுக்கு ஏர்போர்ட்டில் என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வீடியோவை விஜய் வெளியிடுவாரா? ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பிரச்சனை சம்மந்தமே இல்லை. அது எப்படி உடனே போனார்? அது எப்படி எல்லாரும் ஆஜரானாங்க? சட்டமன்றத்தில் வச்சுட்டே ஸ்டாலின் அவர்கள் எங்கள் மீது பழி போடுகிறாரே, இப்படி எல்லாம் பேசுனீங்கல்ல. ஏன் வந்து மோடி எதிர்த்து ஒரு அறிக்கை, மோடி எதிர்த்து ஒரு வீடியோ வெளியிடலாமே? ஏர்போர்ட்டில் பாதுகாப்பு இல்லாததுக்கு காரணமே மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோ விஜய் வெளியிடுவாரா? ஆனா இன்னைக்கு
மலேசியாவிலேருந்து விஜய் வரும்போது அவரை பார்க்க வேண்டும் என்று முண்டி அடிச்சுக்கிட்டு அவரை கீழே தள்ளி விட்டதே இன்னைக்கு விஜய் ரசிகர்களாக இருக்கிறாங்கல்ல. இதற்கு காரணமே விஜய் தாங்க. விஜயுடைய செயல்பாடுகள் தான் இப்படியான விஷயங்களை எல்லாம் உங்க ரசிகர்களை செய்ய வைக்குது. இப்போ நீ அஜித்குமார் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய ரசிகர்கள் தளத்தளன்னு கத்துனா கூட கைகளை அசைக்கிறாரு. வேணாம், இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றாரு. அப்படி ஏதாவது விஜய் சொல்லி நீங்க பார்த்துருக்கீங்களா? இங்க மலேசியாவில் தடை போடுறாங்கங்க. தடை போட்டு கூட ஸ்டேடியத்தில் கொடியுடைய கலர்ல அந்த லைட் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு ரசிகர் கையிலையும். அது போக அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியும் கூட தன்னுடைய சுயநலத்துக்காக அரசியல் பேசினவர் தான் இந்த விஜய். தமிழ்நாட்டில் இவங்க நல்லதுக்கு அரசாங்கம் சில நிபந்தனைகளை போட்டா அதுக்கு எதிராக பேசுவது, அந்த தடையை மீறுவது, குழந்தைங்க கர்ப்பிணிகள்லாம் வராதுன்னு சொல்லி ஒரு தடவை கூட விஜய் தன்னுடைய வாயால சொல்லாதது. ரசிகர்கள் வர்றாங்க அப்படின்னுடைய கல்லூரியுடைய சுற்றுப்புறத்துல எல்லாம் தகர செட்டுகளை எழுப்புவது, அந்த தகர செட்டுகளை எழுப்புவதன் மூலமாக வாங்கடா இதை தாண்டி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நெகட்டிவாக அப்ரோச் பண்ணி அவங்கள உசுப்பேத்தி விடுவது. ஒரு இடத்துக்கு வந்தமா போனோமான்னு இல்லாம நான் வரப்போறேன், எனக்கு கூட்டம் கூடும், எனக்கு பாதுகாப்பு தேவை, எனக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஹைப் ஏத்தி செயற்கையான முறையில கூட்டத்தை கூட்டக்கூடிய அந்த நினைப்பு, கழுத்தை இப்படி வந்து பண்ணிக்கிட்டு ரசிகர்களை வந்து வெறியூட்டுவது, அவங்கள மாப் மென்டாலிட்டியிலே வச்சுக்கிறது. ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறை ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை செய்யாம இருப்பது. குறிப்பாக கரூர் சம்பவம் 41 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருத்தம் தெரிவித்து இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது, நம்மளுடைய தொண்டர்கள் சரியான பாதுகாப்பாக வரக்கூடிய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அக்கறையான பேச்சு எதுவுமே கிடையாது. 3 நாள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அடுத்தவன் மேலே பழிய போடுறது. நாம் தப்பே பண்ணாலும் நாம் அந்த தப்பை ஒத்துக்கிற கூடாது, எப்படியாவது அடுத்தவன் மேலே அதை பழிய போடணும், குறிப்பாக திமுக மேலே அந்த பழிய போடணும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தை ரசிகர்களுக்கு உருவாக்குவது. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம் இல்லாமல் தப்பிச்சு ஓடுறது, தன்னை நம்பி வந்த ரசிகர்களுக்கு ஒரு அறிவார்ந்த அரசியலை வந்து போதிக்காம சொல்லாம தீய சக்தி அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி அந்த பழைய புனை சுருட்டுகளை வந்து சொல்லி கொடுப்பது. இப்படி தன்னுடைய ரசிகர்களை இவர் மாப் மென்டாலிட்டியில ஒரு வெறியூட்டக்கூடிய வகையில தான் பயன்படுத்தி இருக்கிறாரே தவிர அந்த ரசிகர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நடிகராகவோ ஒரு தலைவனாகவோ இவர் இருந்ததே இல்லை. இவருக்கு பிரைவேட்டாக இருந்த பவுன்சரு ஒரு யூடியூப் பேட்டியில கொடுத்துருக்கிறாரு. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவர் கேரவன்ல இருக்கும்போது பவுன்சரை பார்த்துட்டு இப்போ என்னுடைய பவரை காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த கேரவன்ல இருந்து இறங்கி கையை காட்டுறாரு. அவனுங்க எல்லாம் பேரிகேட்டை உடச்சிட்டு வர்றான். உடனே இவரை நான் குண்டுக்கட்டா தூக்கி கேரவனுக்குள்ள கூட்டிட்டு போறோம். அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கே, பாத்தியா என் பவரை எப்படி ஓடி வர்றாங்க பாத்தியலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாப் மென்டாலிட்டியை ரசிச்சாரு. அதை பார்த்து எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பவுன்சர் கொடுத்த பேட்டி இன்னமும் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இந்த விஜய் என்பவர் இருக்கிறார். அட்லீஸ்ட் கரூர் சம்பவமாவது அவரை திருத்தி இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அவர் இன்னமும் திருந்தவே இல்லைங்க. இப்படி இவர் செய்த வினை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவருக்கு எதிராகவே திரும்பி இருக்கு. அவரே அவங்க ரசிகர்கள் தாக்கக்கூடிய நிலை வந்து அவருக்கு ஏற்பட்டு இன்னைக்கு கீழே விழுந்து அடிபட்டிருக்கிறார். அடிபட்டதை நாம ரசிக்கலை. ஆனால் இந்த அடிபட்ட விவகாரம் இருக்குல்ல, ஒரு கூட்ட நெரிசல் வந்தால் எப்படி அடிபடும் அப்படின்ற அனுபவம் விஜய்க்கு வரணும். இனியாவது இந்த கரூர் சம்பவத்தை வச்சுட்டு பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விவகாரமாக அதை பார்க்காம உரிய நேரத்துக்கு எப்படி மலேசியாவுக்கு ஒரு நாள் முன்னாடியே போகிறீங்களோ அதே போல் அரசியல் கூட்டத்துக்கும் சொன்ன நேரத்துக்கு நீங்கள் வருவது, அவங்களுக்கு உரிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுப்பது உள்ளிட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுடைய ரசிகர்கள் மனிதனாக மாறுவான். இல்லை நான் தடை போட்டால் தடையை மீறுவேன், என்னை தடுக்க யாராலையும் முடியாது, மலேசிய ரசிகர் ஜெயிலுக்கு போனால் போயிட்டு போகிறான், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிரான வினைகள் இது போன்ற தொடர்ச்சியாக நடக்கும். நீங்கள் உங்களோட ரசிகர்கள்ட்டிருந்து உங்களை காப்பாற்றுறதே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வையாக இருக்குது. விஜய் திருந்துங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி.